அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். திருமண பொருத்தத்தில் தசாபுத்தி. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல திருமண பொருத்தத்திற்காக பல்வேறு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா, ஏன்னா திருமணங்கிறது 1000 காலத்து பயிர் இல்லையா? 1000 காலத்து பயிர்னா 1000 வருஷம் இவங்க வாழ போறாங்களான்னு இல்லை. இவங்களுடைய ஒரு தலைமுறை சரியா திருமணம் செய்யாம பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு தலைமுறை ஸ்டாப் ஆனா 10 அடுத்த தலைமுறையே இல்லாம ஆயிடும் இல்லையா? அதை அனுசரித்து பார்த்தீங்கன்னா திருமணங்கிறது 1000 காலத்து பயிருங்கிறதுனால நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா தசவித பொருத்தங்கள், தின பொருத்தம், கண பொருத்தம்னு சொல்லி ஒரு 10 பொருத்தம், 12 பொருத்தங்கள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேதை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தசாசந்தி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பாவக பொருத்தங்கள், 12 பாவகமும் ஒரு பாவகமும் ஒருத்தருக்கு எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட பொருத்தங்கள் கரெக்டாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தோஷங்கள் இருக்குது. தார தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம்னு இருக்குது. இதெல்லாம் கடந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தசா பொருத்தம் அப்படிங்கிறது பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக வேலை செய்யக்கூடியதுன்னா தசாபுத்தி தான். ஒருத்தருக்கு பெரிய யோகங்கள் இருந்தால் கூட அந்த தசாபுத்தி வரலன்னா அவர் அந்த யோகம் இருந்து பிரயோஜனம் இல்லை. இல்லை அது 70-80 வயசுக்கு மேலே அந்த யோக தசை நடந்து பிரயோஜனம் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அந்த தோஷங்களுடைய தசாபுத்தி நடைமுறையில் இருந்தால் அந்த தோஷங்களை தசாபுத்தி காலங்களில் செயல்படுத்தும். அப்போ தசாபுத்திங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு தசாபுத்தி தான் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த வரிசையில் திருமண பொருத்தத்தில் எப்படி இந்த தசாபுத்திகளை வச்சு ஒருத்தருக்கு இந்த தசை நடந்தால் இன்னொருத்தருக்கு இப்படியாப்பட்ட தசை இருந்தால் சேர்க்கலாமா வேணாமா, இந்த மாதிரி தசாபுத்தியை வச்சு எப்படி பொருத்தம் பார்க்கறது என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு தசை நடக்குது, 2 பேர்த்துக்குமே ஒரே தசை நடந்தா திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு 3 வருஷம் கேப் இருந்தால் போதும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ராஜா தசை நடக்குது, குரு தசை நடக்குதுன்னா இன்னொருத்தரும் குரு தசை நடந்தால் கூட 2 பேர்த்துக்கும் இடைவெளி 3 வருஷம் இருந்தால் போதும். இல்லைன்னா ஒரு புத்தியாவது தெரிஞ்சா இருக்கணும். ஒருத்தருக்கு சனி புத்தி நடக்குதுன்னா இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா குரு புத்தியோ அல்லது பார்த்தீங்கன்னா புதன் புத்தியோ அல்லது கேது புத்தியோ அல்லது சுக்கிர புத்தியோ, அப்படி புத்தியாவது மாறி இருக்கணும். இவருக்கு ஒரு புத்தி ஒரே திசையை நடந்தால் கூட புத்தியாவது மாறி இருந்தால் தான் அப்போ அது திருமண பொருத்தத்துக்கு சரியான பொருத்தமாக இருக்கும். 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்காவது லக்ன ரீதியான சுப திசை நடக்கணும். லக்ன ரீதியாக சுப திசை அப்படிங்கும் பொழுது இப்போ துலா லக்னம், அவருக்கு பார்த்தீங்கன்னா சனி திசை யோகம் செய்யும். அவருக்கு சனி திசை நன்மை செய்யாது அப்படின்னு கிடையாது. ஏன்னா அவர் லக்ன ரீதியான சுப திசை. அந்த மாதிரி யார் எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு சுப திசை எங்கே இருந்தாவது அந்த லக்ன ரீதியான சுப திசை நடக்கணும். அப்போ தான் அந்த ஜாதகம் வேற ஒரு ஜாதகம், அதாவது வாழ்க்கை துணையோட ஜாதகம் பிரச்சனையில் இருந்தால் கூட அதை இழுத்து பிடிச்சி சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 2 பேர்த்துக்குமே யோக திசை நடக்கணும். யோக திசை அப்படின்னா யோக திசை நடக்கல, ஒருத்தருக்காவது யோக திசை நடக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த அவயோகத்தை இந்த யோக திசை சரி செய்ய முடியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே 6, 8, 12 திசை, பகை நீச்சமான திசை அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளவு முயன்றாலும் பெருசாக நன்மை விளையாது. அப்போ ஒருத்தருக்காவது யோக திசை நடைமுறையில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகை திசை அப்படின்னா இப்போ இப்போ ஆணுக்கு சூரிய திசை நடக்குது, பெண்ணுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா பகை திசை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குது, இன்னொருத்தருக்கு சனி திசை, அது பார்த்தீங்கன்னா பகை திசையாக மாறிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா சூரிய திசை, சனி திசை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய திசை, ராகு கேது திசை 2 திசையுமே சூரியனுக்கு ஆப்போசிட்டான திசை தான். அசுரகுருவுடைய குரு திசை, அசுரகுருவுடைய சுக்கிர திசை, அதே மாதிரி தேவகுருவுடைய ராஜா திசை குரு திசை, இந்த சுக்கிர திசை குரு திசை இதுவுமே ஆப்போசிட் திசை தான். இந்த மாதிரி திசை இருந்தாலும் திருமணத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே போல் பார்த்தீங்கன்னா அறிவுக்காரகனாய புதன் திசை, தைரியக்காரகனுடைய செவ்வாய் திசை. இப்போ செவ்வாய் திசை புதன் திசை, ஆணுக்கு செவ்வாய் திசை நடக்குது, பெண்ணுக்கு புதன் திசை நடக்குது, இதுவும் பிரச்சனையில் முடியும். இந்த மாதிரி பகையாளிகளுடைய திசை நடைமுறையில் இருந்தாலும் சரி, சந்திர திசை, இப்போ சந்திரனுக்கு ராகு கேது சனி பகை. இப்போ ஒருத்தர் பெண்ணோட ஜாதகத்தில் சந்திர திசை நடக்குது, ஆணோட ஜாதகத்தில் ராகு திசையோ கேது திசையோ நடக்குது, அப்போ அது பகை திசையாக மாறும். இந்த மாதிரி கிரகங்களுடைய பகை அறிஞ்சு பகையாளர்களுடைய திசை நடந்தாலும்
அப்போ அந்த ஜாதகத்தையும் கவனிக்கணும். ஒருவேளை அது சுபர்களுடைய தொடர்பு, குரு சுக்கரன் இந்த மாதிரியான சுபர்களுடைய தொடர்பு இருக்கு, லக்ன ரீதியான நட்சத்திர பாதம் இருக்கு. அப்போ லக்ன ரீதியான சுப நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து திசையை நடத்தினா கூட அந்த கிரகம் ஒரு நட்சத்திரத்திலிருந்து தான் திசை நடத்தும். அது லக்னத்துக்கு யோகருடைய நட்சத்திரமா இருந்தால் அப்போ அந்த தோஷம் வந்து பெருசாக பாதிக்காது. அப்போ திருமணம் செய்யலாம். பகையாருடைய நட்சத்திரத்தில், அதாவது பகை திசை, இப்போ வந்து ஒருத்தருக்கு குரு திசை நடக்குது, இன்னொருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா கூட லக்ன ரீதியாக குரு பார்த்தீங்கன்னா, இப்போ துலா லக்னம், லக்ன ரீதியாக அவர் பாவி. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் லக்ன ரீதியான சுபருடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரத்திலேயோ சனியுடைய நட்சத்திரத்திலோ இருந்து திசை நடத்துறாருன்னா அது பெருசாக பாதிக்காது. அப்போ அதையும் சேர்த்து கவனிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் மாரக திசை நடக்குது. மாரக திசை பார்த்தீங்கன்னா சரலக்கணம், மேஷம், கடகம், துலா, மகரம், இது கடக சரலக்கணம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2-7 கூடிய ஒரு மாரக திசை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிரலக்கணம். சிரலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபம், அதே போல் பார்த்தீங்கன்னா சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த மாதிரி சிரலக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா 3-8 மாரக திசை. அடுத்தது உபயலக்கணம், மிதனங்கண்ணி, தனுசு, மீனம், இந்த 4 லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 7-11 கூடியவர் மாரகத்தை செய்வார். இப்படி மாரக திசை நடக்குது. ஒருத்தருக்கு ஆணுக்கு வந்து இப்படி மாரக திசை நடக்குது. அப்போ பெண்ணோட ஜாதகத்தை எடுக்கும் பொழுது, இப்போ பெண்ணோட ஜாதகம் மேஷ லக்கணம்னு வச்சுக்குவோம். மேஷ லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்ன? துலாம். இப்போ இது துலா லக்கணத்திற்கு 2-7 கூடியவர். துலான்னா சரராசி. அப்போ துலா லக்னத்துக்கு மாரகாதிபதி யாரு? 2-7 கூடியவர். அப்போ அவருடைய திசை நடக்குதா, செவ்வாய் திசை நடக்குதா, பாதகாதிபதி 11ஆம் இடத்து திசை நடக்குதா, அப்போ அந்த திசை சூரிய திசையோ அல்லது செவ்வாய் திசையோ நடைமுறையில் இல்லாத பட்சத்தில் அவருக்கு திருமணம் செய்யலாம். ஒருத்தருக்கு மாரக திசை நடக்குது அப்படின்னா அவருடைய வரக்கூடிய வாழ்க்கை துணையோட ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்துக்கு மாரக திசை நடைமுறையில் இல்லாத ஜாதகத்தையா சேர்க்கிறது தான் அப்போ ஆயுள விருத்தியாக்கும், யாருக்கும் கண்டங்கள் ஏற்படாமல் இருக்கும். ஆக திருமண பொருத்தத்தில் தசாபுத்திங்கிறது முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா விவாகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் அதிபதி திசை நடக்குது. அப்போ விவாகரத்து சம்பந்தமான வேலைகளை செய்யும். இந்த மாதிரி தசாபுத்திங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலும் தசாபுத்தி நடைமுறையில் வந்துடுச்சுன்னா அது நடைமுறைக்கு வந்துடும். அப்போ வந்து ஜாதகத்தோடைய பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்போ தசாபுத்தியும் திருமண பொருத்தத்திற்கு மிகவும் முக்கியமாக கவனித்து திருமணம் செய்யும் பொழுது தான் அந்த திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.